அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெய்மிஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, நம்ம மலேசியாவில் நடக்க போகிற முருகர் அழைக்கிற நிகழ்வு சம்மந்தப்பட்ட ஒரு குரல் பதிவு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நம்பர் ஸ்கந்தகுரு சேனலில் அவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை எந்த குறுக்கீடும் செய்யலை. அவங்களே நம்பர் போட்டு அவங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் அனுமதி இலவசம் சொல்லி இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 பேர் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்கம்மா அன்றைக்கி லீவ் நாளுன்னு சொல்லியிருக்காங்க. மண்டபம் கெப்பாசிட்டி ஒரு 600 பேர் இருந்து குடும்பத்தினருக்கு ஒரு 250லேருந்து ஒரு 300 பேர் வர மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம சென்னையில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்களும் கலந்துக்கணும், எங்களை மலேசியா டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டதாக சொன்னாங்க. அதில் ஒரு 2, 3 சின்ன குழந்தைங்களாம் ஃபோன் பண்ணி, கோபி மாமா கிட்ட சொல்லுங்கள், அவர் கோபியா கிட்ட சொல்லி எங்களை கூப்பிட்டு போவார், நாங்கள் கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதாக சொன்னாங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு. அப்படி அந்த சமயத்தில் நிச்சயமாக எல்லாருமே இந்த மலேசியா 10 மலை முருகரை கூப்பிட்டு போய் காட்டுறேன் இலவசமாகவே. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மலேசியாவில் நடைபெறதுனால யாரும் இந்த தமிழ்நாட்டிலேருந்து டிக்கெட் போட்டு வரேன், சிங்கப்பூர்லேருந்து டிக்கெட் போட்டு வர கூட நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அந்த பொருளாதாரத்தை நம்ம பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு 4 பேருக்கு உதவலாம், ஏதாவது தெய்வ குழந்தைங்களுக்கு உதவலாம், இல்லை எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்குது, அவங்களுக்கு அந்த உதவியை செய்யலாம். அதனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து டிக்கெட் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யாரும் முயற்சி பண்ணாதீங்கன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்களில் நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகும். எல்லாருமே பார்க்க போகிறீங்க. நான் போன தடவை 16ஆம் தேதி மலேசியா போயிருக்க போது 10 மலையில் நான் ஏறலை. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நான் மலேசியா போனதுக்கப்புறம் பதிவு செய்கிறேன். ஸோ மலேசியா முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி மலேசியா மண்ணில் நடைபெறுது. அந்த மக்கள் மட்டும் பங்கேற்கிறது தான் நல்லதாக இருக்கும். நிறைய தூரத்துலேருந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வரக்கூடாதுன்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே போல் அந்த நம்பருக்கு மலேசியா மக்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் நல்லாயிருக்கும். என்னோடய தனிப்பட்ட நம்பர் கேட்டும் நிறைய மெசேஜ் வந்ததா சொன்னாங்க, ஃபோன் வந்ததா. அதை என்னோடய பக்தர்களுக்காக நான் கொடுத்த நம்பரில் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் தினமும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி அந்த நம்பரில் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கூட ரிப்ளை பண்ணி முடிச்சு தான் இந்த குரல் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.